இன்றைய தினம் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் என்கிற சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பு மிக முக்கியமான ஒரு அறிக்கையை இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு 426வது நாளிலே வெளியிட்டிருக்கிறார்கள். இங்க நீங்க பார்க்கலாம், அம்னஸ்டி இன்டர்நேஷனலுடைய இணையதளத்துக்கு நீங்க போனாலே ஃப்ரண்ட் பேஜிலேயே முதல் பக்கத்திலேயே இந்த ஆர்டிகல் தான் இருக்கிறது. பாலஸ்தீனத்தினுடைய பேக்ரவுண்ட்ல போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆர்டிகல்ல இஸ்ரேல் இஸ் கமிட்டிங் ஜினோசைட் அகைன்ஸ்ட் பாலஸ்தீனியன்ஸ் இன் காசா, காசாவிலே பாலஸ்தீனர்களுக்கு எதிரான இன அழிப்பை இஸ்ரேல் செய்திருக்கிறது என்று சொல்லியே தலைப்பிட்டு ஒரு அறிக்கையை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த அறிக்கையை இன்றைக்கு இஸ்ரேல் மறுத்திருக்கிறது. நாங்கள் அப்படி செய்யல, அவன் செஞ்சதா என்னைக்காவது ஒத்துருப்பானா? ஆனால் இந்த ஆர்டிக்கலை நீங்கள் முழுமையாக உள்ளே சென்று பார்க்க முடியும். மிக முக்கியமான பல ஆதாரங்களோடு அவர்கள் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், இப்படி ஒரு அறிக்கையை வெளியிடுவதற்கும் அம்னஸ்டி இன்டர்நேஷனலுக்கு ஒரு முக்கியமான தைரியம் இருக்க வேண்டும். ஐநாவே பல இடங்களில் யோசிக்கிற போது ஐநாவினுடைய அதிகாரிகளை இப்படியான அறிக்கையை வெளியிடுவதற்கு அச்சப்படுகிற நேரத்தில் இஸ்ரேலை எதிர்க்கிறாங்கன்னா இஸ்ரேலை எதிர்க்கிறார்கள், அமெரிக்காவை எதிர்க்கிறார்கள், பிரான்ஸ் எதிர்க்கிறார்கள், ஜெர்மனியை எதிர்க்கிறார்கள், பிரிட்டனை எதிர்க்கிறார்கள், மேற்கு நாடுகள் அத்தனையும் எதிர்க்கிறார்கள் என்று அர்த்தமாகிவிடும். அவ்வளவு நாடுகளையும் எதிர்த்து கொண்டு இப்படியான ஒரு அறிக்கையை வெளியிடுவது என்பது உண்மையில் பாராட்டுக்குரியது, வரவேற்புக்குரியது. மிக தெளிவாக இஸ்ரேல் இஸ் கமிட்டிங் ஜினோசைட் அகைன்ஸ்ட் பாலஸ்தீனியன் இன் காசா என்று மிக தெளிவாகவே அவர்கள் தலைப்பிட்டிருக்கிறார்கள். குறித்த ஆர்டிக்கலை நீங்க உள்ள போய் பார்க்க முடியும். அந்த ஆர்டிக்கலையும் மிக தெளிவான செய்திகளை அவர்கள் வெளியிட்டிருப்பதை பார்க்க முடியும். குறிப்பாக விரிவான சாட்சிகளை நாங்கள் நேர்கண்டிருக்கிறோம். நாங்கள் சும்மா இந்த அறிக்கையை வெளியிடல, ரொம்ப விரிவாக ஆய்வு செய்திருக்கிறோம் என்று சொல்லுகிற அவர்கள் இதற்கான எங்களுக்கு காட்சி ஆதாரங்கள், போட்டோ ஆதாரங்கள், வீடியோ ஆதாரங்கள், டிஜிட்டல் ஆதாரங்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இவற்றையெல்லாம் பகுப்பாய்வு செய்திருக்க பிறகுதான் இஸ்ரேலிய அதிகாரிகளுக்கு எதிராக இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறோம் என்கிற மிக முக்கியமான செய்தியை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சொன்னது மட்டுமல்லாமல் 1948 இனப்படுகொலை மாநாட்டால் தடை செய்யப்பட்ட 5 குற்றங்களில் குறைந்தது 3வது இஸ்ரேலிய ராணுவம் இந்த யுத்தத்திலே செய்திருக்கிறது என்று அம்னஸ்டி இன்டர்நேஷனல் குற்றம் சாட்டுகிறது. 1948 முதலாவது இன்திஃபாதா, முதலாவது வெளியேற்றம் காசாவிலே நடைபெற்றது, பாலஸ்தீனத்திலே நடைபெற்றது. பாலஸ்தீன முஸ்லிம்களுக்கு எதிரான மிக பாரிய தாக்குதல் 1948 நடைபெற்ற ஃபர்ஸ்ட் இன்திஃபாதா, முதலாவது இன்திஃபாதாவில் நடைபெற்றது. இன்திஃபாதாவுக்கு பிறகு ஒரு முக்கியமான முடிவெடுக்கப்பட்டது. அந்த முடிவுல தான் 5 காரணங்கள் சொல்லப்பட்டு, இந்த 5 காரணங்கள்ல எதை செய்தாலும் அது இன அழிப்பு, ஜினோசைட் என்கிற வார்த்தையால் தான் பயன்படுத்தப்படும் என்பதை சர்வதேசமே ஒப்புக்கொண்டிருந்த நிலையில இன்றைக்கு அம்னஸ்டி இன்டர்நேஷனல் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில அந்த 5 குற்றங்கள்ல 3 இஸ்ரேல் செய்திருக்கிறது என்று நிறுவி இருக்கிறார்கள். அதில் ஒன்று படுகொலைகளை இஸ்ரேல் செய்திருக்கிறது. இரண்டாவது கடுமையான உடல் அல்லது மன பாதிப்பை திட்டமிட்டு உருவாக்கி இருக்கிறது என்பதையும் இரண்டாவது குற்றமாகவும், மூன்றாவது ஒரு குழுவின் மீது உடல் ரீதியிலான அழிவை உண்டாக்குவதற்காக வேண்டுமென்றே வாழ்க்கையினுடைய நிலைமைகளை ஆபத்தில் தள்ளி இருக்கிறார்கள். உணவு கொடுக்காமல் இருப்பது, தங்குவதற்கு இடம் கொடுக்காமல் இருப்பது, தங்குமிடங்கள் மீது தாக்குதல்களை நடத்துவது, தண்ணீரை இல்லாமல் ஆக்குவது, இப்படி பலவிதமான குற்றங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் ஈடுபட்டிருக்கிறது என்பதை மிக தெளிவாக, மிக துல்லியமாக அம்னஸ்டி இன்டர்நேஷனல் இன்றைக்கு அறிவித்திருப்பது மட்டுமல்லாமல் 2023 அக்டோபர் 7க்கு பிறகு காசாவிலே இஸ்ரேலுடைய நடத்தை இனப்படுகொலைக்கு சமானமானது என்று நம்புவதற்கு போதுமான ஆதாரங்கள் இருக்கின்றன என்பதை திட்ட தெளிவாக இன்றைக்கு அம்னஸ்டி இன்டர்நேஷனல் தன்னுடைய அறிக்கையில் வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் பல மாதங்களாக ஓய்வே இல்லாமல் காசாவினுடைய ஒட்டுமொத்த மக்களின் மீதும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவர்களுடைய ஆரோக்கியங்கள் மீதும் ஆழமான ஒட்டுமொத்த தாக்கத்தை உண்டாக்கி இருக்கிறது இஸ்ரேல் என்கிற அறிக்கையையும் அவர்கள் சொல்கிறார்கள். அம்னஸ்டி இன்டர்நேஷனலுடைய பொதுச் செயலாளர் ஆக்னஸ் கால்மர்ட் இன்றைக்கு பல ஊடகங்களுக்கு பேட்டியாகவும் இந்த செய்திகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய முடிவில் அவர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விவகாரம் என்னென்று சொல்லி சொன்னால், இந்த தீர்மானத்தை பொறுத்தவரையில் இது அரசியல் ரீதியிலான தீர்மானம் அல்ல. அங்கு நடக்கிற செய்திகளை உண்மையை உள்ளபடியே நாங்கள்
நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் என்பதைத்தான் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். இந்த ஆர்டிக்கல்ல நீங்க உள்ள போய் பார்க்க முடியும். அம்னஸ்டி இன்டர்நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் கன்க்ளூட்ஸ் இஸ்ரேல் இஸ் கமிட்டிங் ஜெனோசைட் அகைன்ஸ்ட் பாலஸ்தீனியன்ஸ் இன் காசா என்று தலைப்பிட்டு மிக துல்லியமாக பல செய்திகளை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். காலதாமதமான அறிக்கை என்றாலும் சர்வதேச மட்டத்தில் பேசப்படக்கூடிய, சர்வதேச அறிஞர்களையும் ஆய்வாளர்களையும் உள்ளிருக்கக்கூடிய, பார்த்து இது சரிதான் என்று ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான அறிக்கை. ஏன் இதை இஸ்ரேல் மறுக்கிறாங்கன்னா, உடனடியாக இதுக்கு எதிராக அறிக்கை வெளியிடுறாங்கன்னா, இது ஒரு சின்ன விஷயமாக இருந்தால் கண்டுக்காம போயிடுவாங்க. அம்னஸ்டி இன்டர்நேஷனலே இஸ்ரேல் தான் குற்றவாளி என்று அடித்து சொல்லி இருக்கிறது. இதுவும் நம்முடைய பிரார்த்தனையினுடைய பதிலடிதான் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். சர்வதேச நாடுகளில் இருக்கக்கூடிய மனித உரிமை அமைப்புகளின் தலையாய அமைப்பாக இருக்கக்கூடிய அம்னஸ்டி இன்டர்நேஷனலே இவர்கள் செய்தது பிழைதான் என்பதை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டு அறிவித்திருக்கக்கூடிய செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது.